அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி நம்ம டாபிக் பார்க்க போறோம்னா, எனக்கு மனக்கவலையா இருக்கு. அந்த மனக்கவலை போக்க என்ன பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு கவலையா இருக்கு, சோர்வா இருக்கு, துக்கமா இருக்கு, எப்போதும் கஷ்டமா இருக்கு, எப்போதும் என் லைஃப்ல சந்தோஷமே வர மாட்டேங்குது. நம்ம சொல்லிட்டு நிறைய பேர் புலம்புவது. ஓகேவா? ஒருத்தர் 2 பேர்ல இந்த உலகத்தில் பிறந்தாங்க. யாரா இருந்தாலும், உங்களை ஏன் நானா இருந்தா கூட அது புலம்பல. இப்போ அந்த புலம்பல் எப்படியெல்லாம் நம்ம செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, புத்தருடைய ஒரு கோட்பாடு. நம்முடைய ஆசை அனைத்து துன்பங்களும் காரணம். இந்த ஆசை எதனால தூண்டப்படுது? ஓகேவா? ஆசை எதனால தூண்டப்படுதுன்னா, நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை நல்லா தான் போயிட்டுருக்கும். ஓகேவா? நார்மலா போயிட்டுருக்கும். இப்போ வேற ஒருத்தர் நமக்கு முன்பாக அப்போனா நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கு முன்னாடி வேற யாரும் நம்மளை முந்தி போனாலோ, இல்லை நம்மளோட வாழ்க்கை இப்படி இருக்கு, அவங்களோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு, நம்மளுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு, நம்ம வாழ்க்கை அந்த மாதிரி ஆக்கணுமே. இப்போ என் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை, அவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கு. இப்போ அந்த ஃப்ரிட்ஜை வந்து நான் வாங்கணும், அது ஒரு கவலையாகும். ஓகேங்களா? இந்த கவலை, ஓகேவா, இந்த ஆசை வந்து எதில் போய் விடும்னா கவலையில் போய் விடும். இந்த கவலை வந்து எதில் போய் விடும்னா மனக்கவலையில் போய் விடும். அப்போ டிப்ரெஷனில் போய் விடும். ஓகேங்களா? இது என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரெஸ் வந்து அதிகரிக்கும். ஓகேங்களா? ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கிறதுனால என்னன்னா, நம்ம மன அழுத்தம் இருக்கும், மன பாரம் இருக்கும், அது ஸ்ட்ரெஸ். ஓகே, மன பாரம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ரத்த அழுத்தம் வரும். ரத்த அழுத்தம் என்னன்னா ஹைப்பர் டென்ஷன். ஓகே, பிபி அதிகரிக்கும். இந்த பிபி அதிகரிக்கிறதுனால நமக்கு மாரடைப்பு வரும். ஓகேவா? இந்த மாரடைப்பு வரதுனால மைக்கல் இன்ஃபெக்ஷன் வரும். இந்த மாரடைப்பு வரதுனால நமக்கு இறப்பு கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இப்போ இதெல்லாம் நார்மலா ஒரு பர்சனுக்கு வர்றது கிடையாது. இப்போ எடுத்தோன்னா ஸ்ட்ரெஸ் வராது, எடுத்தோன்னா டிப்ரெஷன் வராது, எடுத்தோன்னா அவனுக்கு ஹைப்பர் டென்ஷன் வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மைக்கல் இன்ஃபெக்ஷன், ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி சொல்லிட்டுலாம் வராது. ஆனால் இது ஒரு தீங்கா அமையலாம். ஓகேவா? இது என்னன்னா போக போக சிவியர் ஆகலாம் இந்த கண்டிஷன்லாம். ஓகே, இப்போ இந்த ஒவ்வொரு கண்டிஷன் வந்து நம்ம சொன்னோம்ல, இந்த கண்டிஷனால மனிதர்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணால், இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலாக பார்த்தோன்னா, மக்கள் கவலைப்படாத உலகத்தில் மக்களே கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி மக்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கவலைப்படுறாங்களோ அதில் கால்வாசி தான் அவங்களுக்கு தன்னுடைய மகிழ்ச்சி வந்து வெளிப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? இப்போது கவலை வந்து படுறாங்க. ஓகே, கவலைப்பட்டு நான் அளவுக்கு அதிகமாக நான் வந்து சம்பாதிக்கணும், அளவுக்கு அதிகமாக நான் இந்த இந்த உலகளோட ஆசையை வந்து நிறைவேற்றணும். ஓகே, இந்த மாதிரி பலவிதமான மக்களிடையே வந்து இருந்தாலும், அந்த அவநம்பிக்கை வந்து இருந்தாலும், தன்னுடைய உழைப்புக்கு ஏற்ற பிரதிபலன் மக்கள் பார்க்கறது இல்லை. சரிங்களா? இதுதான் முதல் காரணம். இப்போ தான் வந்து இப்படி உழைக்கிறேன். சில பேர் என்னன்னா அவனை உழைச்சி முன்னேறியிருப்பாங்க, இல்லைன்னா அவங்க அப்பா அம்மா கையால் முன்னேறிப்பாங்க, இல்லை அவங்க பரம்பரையால முன்னேறலாம். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா சில காரணங்களால் வந்து முன்னேறிக்கலாம். ஓகேவா? இப்போ சில பேர் அவங்க உழைப்பினால முன்னேறிக்கலாம், சில விட்டு தூக்கணை மறந்து சாப்பாட்டை மறந்து இந்த மாதிரி அவங்களுக்கு சில விட்டு அவங்க முன்னேறிக்கலாம். மற்றவங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு இந்த மாதிரி எனக்கு அவங்க இருக்காங்களே, இந்த மாதிரி ஏன் என்னால் இருக்க முடியும்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்மளுடைய சோம்பேறிக்கு காரணம் தான் நம்மளுடைய மன அழுத்தத்துக்கு உண்டான முதல் காரணமாக கருதப்படுறேன். ஓகேவா? அப்போ என்னன்னா, அளவுக்கு அதிகமான சோம்பேறி வந்து படுறதுனால என்னன்னா, உங்களுடைய மனக்கவலை அதிகரிக்குது. ஓகேவா? இந்த மனக்கவலை போக்கணும்னா உங்களுக்கு அந்த சோம்பேறிலிருந்து விடுபடுங்க. ஓகே, சோம்பேறி எப்படி விடுபடுறது? உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யுங்க. உங்களுடைய வேலையில் அதிகப்படியான உங்களுக்கு ஆர்வத்தை காட்டுங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்சவங்களோட பேசுங்க. அதே போல் உங்கள் குடும்பத்தோடு பேச ட்ரை பண்ணுங்க. இப்போ மனக்கவலை வந்து இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. சரிங்களா? அவங்க ஒழுங்காக தூக்கம் வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பல நினைவுகள் இருக்கும். ஓகேவா? இப்போ சில பேர் வந்து என்னன்னா ஆல்கஹாலிசம், ஸ்மோக்கிங், அப்புறம் மேரேஜ்னா இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய அவங்களுடைய ட்ரக் அடிக்ட்டுக்கு வந்து என்னன்னா அடிமையாகுவாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா பல்வேறு விதமான தேவையில்லாத ஒரு உடல் பழக்கத்துக்கெல்லாம் ஆளாவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நான் போக்கணும்னா நம்ம வந்து என்னன்னா நம்ம சோம்பேறியை விடுபட்டு நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும். நம்முடைய திறமையில நம்ம அளவுக்கு அதிகமாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு டிராயிங் வருது, இப்போ கிராஃப்ட் வருது, மியூசிக் வந்து போடக்கூடிய இந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்தா நம்ம அதில் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பிடிச்சவங்களோட பேசுங்க. மற்றவங்களோட பேசும்போது நமக்கு மனக்கவலைன்றது நமக்கு தெரியாது. சரி, பிடிச்சவங்க பேசும்போது நமக்கு மனக்கவலை இருக்காது. அது சொல்லாதீங்க, எனக்கு வந்து பிடிச்சவங்களே எனக்கு யாருமே கிடையாது, எப்படி தான் போய் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களும் உங்கள்கிட்ட பேச்சு கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி பிடிச்சவங்க பேசுங்க, பிடிச்ச நேரம் செலவிடுங்க, நிறைய புத்தகங்களை வாசிங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போங்க, உங்களுக்கு பிடிச்ச வழிபாட்டு தலங்களுக்கு போங்க, அதுக்கப்புறம் தியானம் பண்ணுங்க. சரிங்களா? அளவுக்கு அதிகமாக நீங்கள் தியானம் பண்ணும்போது என்னன்னா
உங்களுக்கு மன அமைதி வந்து நிறைய கிடைக்கிது சரிங்களா. டிப்ரெஷன் வந்து விடுபடுது சரிங்களா. அதனால் நீங்கள் தியானம் பண்ணுங்கள், உடற்பயிற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் மனக்கவலையிலேருந்து நீங்கள் விடுபடலாம் சரிங்களா. மனக்கவலை போக போக உங்களுக்கு உடலையும் வருத்தும், உள்ளத்தையும் வருத்தும், கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயிரையும் வருத்தும் சரிங்களா. அதனால் என்னன்னா நீங்கள் மனக்கவலைன்றதை நீங்கள் விடுபடுறது மிகவும் நல்லது. சைக்காலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மனக்கவலை வந்து விடுறதுனால என்னென்னா உங்களுக்கு பலவிதமான நோய்கள் குணமாகுது சரிங்களா. அதனால் மனக்கவலை கொள்ளக்கூடாது. அதிக அளவு சிரிங்க ஓகேங்களா. சிரிக்கிறது பார்த்தீங்கன்னா சிரிப்பு ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒரு அங்கமாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமான சிரிப்பும் நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்துடும் சரிங்களா. அதுதான் சார்லஸ் சாப்ளின்ஸ் வந்து சொல்லுவார், நம்ம ஒருத்தர் சிரிக்க வைக்கிறோம் ஆனால் மற்றவங்க நம்ம பார்த்து சிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரிங்களா. அப்போ நம்ம வாழ்க்கை பார்த்து நம்ம யாருமே சிரிக்கக்கூடாது சரிங்களா. அதனால் என்னென்னா உங்களுடைய வாழ்க்கை சீரம் சிறப்புமாக இருக்கும்னா நீங்கள் மனக்கவலையிலேருந்து விடுபடுறது நல்லது. அல்லது பல்வேறு விதமான யோகா செய்யுங்க, உடற்பயிற்சி செய்யுங்க. அதே மாதிரி உங்களுக்கு துரித உணவுகள் இப்போது எனக்கு வந்து இப்போ மனக்கவலை இருக்குது, நான் இப்போ சிக்கன் சாப்பிட்டா எனக்கு வந்து உடல் கவலை கம்மியாகும். ஓகே, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் என்னென்னா அளவுக்கு அதிகமாக நீ சிக்கன் சாப்பிடும்போது நாளுக்கு நாள் என்னென்னா உடல் உபாதை ஏற்படும். துரித உணவுகள் உடல் உபாதை நிறைய ஏற்படும். அதனால் காய்கறி பழங்கள் உங்களுக்கு பிடித்த பழங்களை சாப்பிடுங்க, காய்கறி சாப்பிடுங்க, பொழுதுபோக்கு செலவிடுங்க, விளையாட்டை நீங்கள் இது பண்ணுங்கள். அதிக டிவி பார்க்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு மனக்கவலையிலிருந்து விடுபடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். நன்றி.